ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் 10 Hours. இந்த படத்தில் ஹீரோ இன்ஸ்பெக்டராக இருப்பார். அவர் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தப்போ அவரோட ஸ்டேஷனுக்கு ஒரு தாத்தா வந்து அவரோட பொண்ணையும் பேத்தியும் காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பார். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை அந்த ஸ்டேஷன்லேருந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்போது சப் இன்ஸ்பெக்டராக இருந்த ஹீரோ அந்த கேஸை எடுத்து சால்வும் பண்ணுவார். ஆனால் இவர் கண்டுபிடிக்கிறப்போ அவங்க ஏற்கனவே இறந்துருப்பாங்க. அவங்களோட கையில் யாரோ கடித்த மார்க் இருக்கும். அப்போ தான் அவருக்கு ஒரு டவுட் வரும், ஏன் இந்த ஸ்டேஷனில் இருக்க யாரும் அந்த கேஸை எடுக்கலன்னு. அப்போ இந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஸ்டேஷனில் இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு. அந்த சாப்பாடு பந்தி முடிஞ்சோன்னே அங்கே எல்லாருக்கும் ஒரு ஆப்பிள் வைக்கிறாரு. எல்லோரும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுனால அந்த ஆப்பிளை யாரும் முழுசாக சாப்பிடல, ஒரே ஒரு கடி தான் கடிச்சு வச்சுருப்பாங்க. அந்த மார்க்கை வச்சு அந்த பொண்ணோட பாடியில் இருக்க மார்க்கை வச்சும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாரு இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் இந்த கொலையை பண்ணதுன்னு. தெரிஞ்ச உடனே அவரை கண்ணால் ஷூட்டும் பண்ணுறாரு. அப்போது சப் இன்ஸ்பெக்டராக இருந்த ஹீரோ தான் இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்கார். இப்போ அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. அது என்னென்னா, கோச்சிங் சென்டருக்கு வந்த பொண்ணு பாதி வழியில் காணாமல் போன கேஸ் தான். இந்த பொண்ணை யாரோ பிளான் பண்ணி கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்ச உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வருது. வெளியூருக்கு போகிற பஸ்ஸில் யாரோ ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு. இவர் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அந்த பஸ்க்குள்ளே ஏறி செக் பண்ணி பார்த்தா அந்த பஸ்ஸுக்குள்ளே யாரோ ஒரு பையனை கொலை பண்ணியிருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளே இருக்க யாரோ தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும்னு பஸ்ஸில் இருக்க எல்லாரையும் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு காணாமல் போன கேஸுக்கும் இந்த பஸ்ஸில் நடந்த கொலை கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இந்த கேஸை சால்வ் பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.